வான்மதி, கௌதம் வந்துருவான். நீ போய் ரூம்ல வெயிட் பண்ணு. என்னங்க, அத்தைங்க 2 பேரும் இங்க வெளியே நிக்கிறாங்க. வெளியிலயா? ஏய், இந்த நேரத்துல இங்க என்ன பண்றாங்க? நம்ம சந்தோஷமா இருக்கோமா இல்ல சண்டை போடுறோமான்னு பாக்குறதுக்காக நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்கிட்ட நல்லா பேசுற மாதிரி நடிங்க. நான் உங்ககிட்ட நல்லதானே பேசிட்டு இருக்கேன். ஐயோ, அது இல்லங்க. அன்பா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பாசமா அந்யோன்யமா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுங்க. நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும்? அம்மாக்கு தான் நம்ம மேல டவுட் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? அததான் நானும் சொல்றேன். அத்தைக்கு டவுட் வந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும்? அவங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கதான். என்ன சொல்ற நீ? ஐயோ, நாம உண்மையிலே சந்தோஷமா இருக்கோமா இல்ல பிரிய போறோமான்னு தெரிஞ்சுக்கதான் இதெல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு நம்ம பிரிய போறோம்னு தெரிஞ்சா கண்டிப்பா டைவர்ஸ் பண்ண விட மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவாங்க. அப்போ நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிக்குமா? ஏய், மனச தொட்டு சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ வருண். மீ டூ. பரவாயில்ல, நம்மள ஒர்க் அவுட் ஆகுது. வருண் ரொம்ப மாறிட்டான். வெண்ணிலா மேல பாசமா இருக்கான். இல்லக்கா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன நம்மள சொல்ற? ஆமாக்கா, வருண் ரொம்ப பிடிவாதக்காரன். அவன் வெண்ணிலா கிட்ட இவ்ளோ க்ளோஸா பேசுறானா அதுதான் நம்ப முடியல. சந்தேகமாவே இருக்கு. இல்லையே நம்மள, வருண் பேசுறதுல நல்ல மாற்றம் தெரியுது. அவன் பாசமா பேசலக்கா, பாசமா பேசுற மாதிரி நடிக்கிறான். நம்ம உண்மையா ஒருத்தரை நேசிச்சா அவங்கள கஷ்டப்படுத்தினதை நினைச்சு முதல்ல கண்ணீர் தான் வரும். வருண் வெண்ணிலாவை நிறைய கஷ்டப்படுத்திருக்கான். ஆனா ரொம்ப கேஷுவலா வெண்ணிலா கிட்ட அன்பா பேசுறான். அங்கதான் எனக்கு சந்தேகம் வருது. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சரியில்லை. நான் உங்ககிட்ட கேட்டேன், 3 மாச டைம் கூட நீங்க எனக்கு கொடுக்கல. அட்லீஸ்ட் கூட இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல கூட நான் உங்க மனைவியா உங்ககிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்க கூடாதா? கூடாது வெண்ணிலா. நீயும் நானும் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபே கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிமிட்ல இருந்தாதான் ஃபியூச்சர்ல உனக்கும் கஷ்டம் இருக்காது, உன்னை கஷ்டப்படுத்திட்டோனோன்னு எனக்கும் கில்ட் இருக்காது. கண்டதையும் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகாம போய் தூங்கு. என்ன நம்மள இப்படி ஆயிடுச்சு? வருண் வெண்ணிலா ஒண்ணு சேரணும்னு தான் இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கே பிளான் பண்ணோம். கடைசியில அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? அதான் எனக்கும் ஒன்னும் புரியலக்கா. முன்னாடி வருண் தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைப்பான். ஆனா இப்போ வெண்ணிலாவும் வருண் கூட சேர்ந்து என்கிட்ட மறைக்கிறாளோன்னு எனக்கு தோணுது. 2 பேரும் ஏதோ விஷயத்த மறைக்கிறாங்க. இருக்காதா நம்மள? வெண்ணிலா எதுக்காக உங்ககிட்ட மறைக்க போறா? எங்க நம்ம ஃபீல் பண்ணுவோமோன்னு நம்ம முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாளோ என்னமோ. வாணி, நீ எங்க போற? இல்ல, வெண்ணிலா ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதான். புருஷன் பொண்டாட்டி தனியா இருக்கும்போது நாம போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அங்க ஒண்ணும் நடக்கல. நீ வா, நம்ம போலாம். என்னத்த? நீ வா. வா.
வெண்ணிலா ஃபர்ஸ்ட் நைட்டை நடக்க விடாம தடுத்துடலாம்னு நினைச்சா இந்த அத்தை என்ன உள்ள விடாம இழுத்துட்டு வந்துட்டாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு வேற தெரியல. அம்மா பெரியமா யாராவது வாங்களேன், டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, வந்து கொஞ்சம் ஓபன் பண்ணி விடுங்க. இந்த கௌதம் இன்னைக்கு எங்க போனாரு? எப்பவும் வீட்டுக்கு நேரத்துக்கு வந்துருவாரு. இன்னைக்கு இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் காணோம். குற்ற உணர்ச்சியே இல்லாம ரோட்ல சந்தோஷமா போயிட்டு இருந்தா. ஆனா நான் அவளை பார்த்ததுல இருந்து நானவே இல்ல வான்மதி. உள்ளுக்குள்ள என்னமோ பண்ற மாதிரி ஒரே கஷ்டமா இருக்கு. நான் அவளை அந்த அளவுக்கு லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். நான் அவளை எப்படி எல்லாம் லவ் பண்ண தெரியுமா? அவதான் என் உயிர், அவதான் என் உலகம், அவதான் எனக்கு எல்லாமே நினைச்சு நான் வாழ்ந்தேன். ஆனா அவ கேவலம் இந்த பணத்துக்காக என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கா. அந்த அவளை பத்தி தெரியாம முட்டாள்தனமா இருந்திருக்கேன். ஏன் வான்மதி, இந்த உண்மையான காதலை விட இந்த பணம் அவ்வளவு வேல்யூவா? அப்படின்னா இந்த பணத்துக்கு முன்னாடி அன்பு, காதல், பாசம் எல்லாமே எல்லாமே தோத்துருமா? சொல்ல வான்மதி, இந்த உலகத்துல காதலை விட பணம் தான் முக்கியமா? அப்போ நீ என்ன இந்த பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியா? சொல்லு. எங்க என்ன போய் எங்க வீட்ல இருந்து என்ன பிரிச்சு என் சொத்த அடைய பிளான் பண்ணி தனியா என்ன கூட்டிட்டு போயிட்டான். நானும் அவ பேச்ச நம்பி என் மேல உயிரே வச்சிருக்கிற என் குடும்பத்தை விட்டுட்டு என் அம்மா, அப்பா, சித்தி, தம்பி யார பத்தி யோசிக்காம அவ பின்னாடியே போயிட்டேன் வான்மதி. ஆரம்பத்துல என் மேல இருக்கிற லவ்லதான் இப்படி என்ன தனியா கூட்டிட்டு வந்தான்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அவ என்கிட்ட இருந்த பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணான்னு. பணத்தை பெருசா பாக்குற அவளுக்கு என் லவ் பத்தி எப்படி தெரியும்? இந்த குடும்பத்தை பத்தி எப்படி தெரியும்?